இப்போ நீங்க உங்க வீட்டை ரொம்ப பதற்றமா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அதாவது எங்கேயோ வச்ச உங்க மொபைல் போனை தேடிட்டு இருக்கீங்க. ஆமா, சோஃபாக்கு அடியில, கட்டிலுக்கு அடியில, இருட்டுல இப்படி எல்லா இடத்துலயும் தேடுவோம். கரெக்ட். ஆனா அந்த இருட்டுல தேடுறதுக்கு நீங்க எதை பயன்படுத்துறீங்க தெரியுமா? நீங்க எந்த மொபைல் போனை தொலைச்சிட்டதா நினைச்சு தேடுறீங்களோ அதே மொபைல் போனோட ஃபிளாஷ் லைட்டை ஆன் பண்ணி தான் தேடிட்டு இருக்கீங்க. ஓ, இது கேட்கவே ரொம்ப அபத்தமா கொஞ்சம் சிரிப்பாவும் இருக்கு. கண்டிப்பா. ஆனா மனிதர்களாகிய நாம இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களையும் வாழ்வின் அமைதியும் தேடுற முறையும் இப்படிதான் இருக்கும்னா உங்களால நம்ப முடியுதா? ம், ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடு இது. ஆமா, நாம எதை தேடுறோமோ அதை நம்மகிட்டயே வச்சுக்கிட்டு வெளியே எங்கெங்கோ அலைஞ்சிட்டு இருக்கோம். இதைத்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு மிக ஆழமான தத்துவ பதிவு நமக்கு உணர்த்துது. இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நிச்சயமா. இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை பத்தி பேச போறோம். கரெக்ட். இன்னைக்கு நாம அருட்பெருஞ்சுதி அகவல்ல இருக்கிற சில மையமான ரகசியமான தத்துவ படிக்கட்டுகளை பத்தி தான் பேச போறோம். அதாவது வரிகள் 488 இருந்து 491 வரை. இது வெறும் பழமையான வார்த்தைகள் கிடையாது. மனித மனதோட குழப்பங்களை அவிழ்த்து நம்மை மிக தெளிவான ஒரு பாதைக்கு அழைச்சிட்டு போற ஒரு உளவியல் வரைபடம்னு சொல்லலாம். ஆமா, நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த மொபைல் போன் ஒப்பீடு இங்க மிக சரியா பொருந்தது. ஏன்னா மனித மனம் எப்பவுமே தனக்கு வெளியே உள்ள உலகத்துல தான் எல்லா பதில்களும் இருக்குன்னு நம்ப பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. உண்மைதான். நம்ம தேடல் எப்பவுமே வெளியில தான் இருக்கு. கரெக்ட். ஆனா நாம இன்னைக்கு அலச போற இந்த வரிகள் அந்த மாயைய சுக்குநூறா உடைக்குது. வெளிய உலகத்துல தட்டு தடுமாறி ஓடிக்கிட்டு இருக்க மனிதனோட கவனத்தை சடாரென்று பிடித்து அவனுக்கு உள்ளேயே திருப்புது. அட, இது ஒரு சாதாரண இலக்கிய பயணம் அல்ல. இது மனிதனோட தேடலையும் பிரபஞ்சத்தோட இயக்கத்தையும் ஒன்றிணைக்கிற ஒரு மிக நுட்பமான ஆன்மீக மற்றும் அறிவியல் பயணம்னு கூட சொல்லலாம். சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். இந்த தத்துவ பயணம் எங்க இருந்து தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அதாவது இயலுரு ஃப்ளுலியோர் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு முதல் வரியிலேயே இயற்கையான எல்லையற்ற ஒரு மாபெரும் அருளின் ஒளிய பத்தி பேசுது. ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தி. ஆமா, சரி, அது பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கும் ஒரு சக்தி அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனா அது எங்க தேட சொல்லுதுன்னு தெரியுமா? ஏக தேசத்தினம் உயிரொளி காண்க அப்படின்னு சொல்லுது. ஆமா, அங்கதான் விஷயமே இருக்கு. அந்த மாபெரும் எல்லையற்ற ஒளியை எனக்குள் இருக்கிற ஒரு சிறிய புள்ளியில என் உயிரின் ஒளியில தேடச் சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? நாம ஒரு பிரம்மாண்டமான மலைய அல்லது மாபெரும் கடலை தேடி போய் கொண்டிருக்கோம். ஆனா அது உங்க வீட்டு சிறிய அறைக்குள் இருக்குன்னு சொல்றது போல இல்லையா? இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றா, மேலோட்டமா பாக்கும்போது இது ஒரு பெரிய முரண்பாடு போல தோன்றும். எல்லையற்ற ஒன்ன எப்படி ஒரு சிறிய எல்லைக்குள் தேட முடியும்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா, அந்த சந்தேகம் எல்லாருக்கும் வரும். இங்கதான் நாம ஏகதேசம் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட ஆழத்தை புரிஞ்சுக்கணும். ஏகதேசம் என்றால் ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு தனித்துவமான புள்ளி. ஓ, ஓகே. நீங்க உங்களுக்கு வெளியே இந்த உலகத்துல எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சாலும் எவ்வளவு விஷயங்களை கத்துக்கிட்டாலும் அதை உணர்வது யாரு? உங்களுடைய மனம், உங்களுடைய விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு நிலைதான் உயிரொளி. ஆமா, அதை நாம கவனிக்கிறதே இல்ல. கரெக்ட். நீங்க வெளியே தேடுற என்ன அமைதியும் எந்த பேருண்மையும் உங்க அகத்துல உள்ள அந்த ஏகதேசத்துல அந்த தனித்துவமான உள்வெளியில் ஒளிரவில்லை என்றால் வெளியே இருப்பவை உங்களுக்கு புரியவே புரியாது. அப்போ நான் வெளியே தேடி அழுற அந்த மாபெரும் ஒளியின் ஆணிவேர் எனக்குள்ள இருக்கிற அந்த விழிப்புணர்வின் ஒளியில தான் இருக்குன்னு சொல்றீங்க? மிகச் சரியா சொன்னீங்க. அதத்தான் அந்த மெய்ச்சிவம் ஆழமாக பதிவு செய்யுது. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை டிராஃபிக்ல வண்டியை ஓட்டிட்டு இருக்கலாம், அல்லது வீட்டுல ஏதோ ஒரு வேலையா செஞ்சுட்டு இருக்கலாம். உங்களை சுற்றி 1000 விஷயங்கள் நடக்குது. ஆமா, நாம கவனம் முழுசும் வெளியில தான் சிதறி கிடக்குது. ஆனா அதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிற உங்களுக்குள்ள ஒரு அமைதியான சாட்சி இருக்கு இல்லையா? அதுதான் அந்த உயிரொளி. சரி, எனக்குள்ள இருக்கிற அந்த ஒளிய நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு வச்சுக்குவோம். நான் கண்களை மூடி அமைதியா உட்காந்து எனக்குள்ள இருக்கிற அந்த ஏகதேசத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இது ஒரு நல்ல ஆரம்பம். ஆனா இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நான் எனக்குள்ளேயே முடங்கிட்டா இந்த உலகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஒரு தனி தீவா மாறிடுவானா? இங்கதான் இந்த தத்துவ பிரதி ஒரு மாபெரும் பாய்ச்சலை நிகழ்த்துது. நீங்க உங்களை ஒரு தனித்தீவு அப்படின்னு நினைக்கும் அந்த எண்ணத்தை அடுத்த வரியிலேயே சுக்குநூறா உடைக்குது.
ஓ, எப்படி? நீங்க உங்களுக்குள்ள அந்த உயிரொளிய பாத்துட்டீங்க இல்லையா? இப்போ அதே ஒளிய, அதே சக்திய இந்த பிரபஞ்சத்தோட மிகச்சிறிய துகளான அணுவோட தொடர்பு படுத்துது. இங்க தான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. எனக்கும் அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு தனி மனிதனோட அகத்தேடல்ல இருந்து சட்டென்ற இயற்பியலுக்கு, அதாவது குவாண்டம் அறிவியல் தளத்துக்கு இந்த உரையாடல் மாறுது. ஆமா. அறிவியலும் ஆன்மீகமும் சந்திக்கிற புள்ளி இது. அருளெல்லாம் தணுவும் அசைந்திடாது அப்படின்னு அந்த வரி மிக தெளிவா சொல்லுது. அதாவது அருள் இல்லாம ஒரு அணு கூட அசையாது. இது எப்படி சாத்தியம்? எனக்குள் இருக்கிற ஒரு மனநிலைக்கும் பிரபஞ்சத்துல எங்கோ அசைகிற ஒரு அணுவிற்கும் எப்படி ஒரு தொடர்பை ஏற்படுத்த முடியுது? இத நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். அணு அப்படிங்கிறது பிரபஞ்சத்தின் அடிப்படை கட்டுமான துகள். நாம இந்த பூமி, நட்சத்திரங்கள் எல்லாமே அணுக்களால் ஆனதுதான். ஆமா, சயின்ஸ்ல நாம படிச்சிருக்கோம். அந்த அணுக்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கு. ஆனா அந்த இயக்கத்துக்கான அடிப்படை விசை எது? அறிவியல் அத ஆற்றல் அல்லது எனர்ஜி அப்படின்னு சொல்லும். ஆனா இந்த தத்துவம் அது அருள் அப்படின்னு அழைக்குது. அருள் கேட்கவே ரொம்ப இதமா இருக்கு. ஆமா, ஆழம்ங்கிறது வெறும் ஒரு வார்த்தை கிடையாது. அது ஒரு மாபெரும் கருணை, எல்லாவற்றையும் இணைக்கிற ஒரு அன்பு. நீங்க உங்களுக்குள் உயிரொளியை காணும்போது உங்களுக்குள் இருப்பது வெறும் வெற்றுத்தன்மை அல்ல, அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்குற அதே அருள்தான் அப்படிங்கறத உணர்றீங்க. அப்போ என் உடம்புல இருக்கிற அணுவும் பிரபஞ்சத்தின் கோடியில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தின் அணுவும் அதே அருளால தான் அசையுதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இந்த உண்மைய உணரும்போது நீங்க தனித்தீவேன்ற நினைப்பு மறைஞ்சு பிரபஞ்சத்தோட நீங்க ஒன்றாகி விடுகிறீர்கள். பிரபஞ்சத்தோட எந்த ஒரு சிறிய இயக்கமும் அந்த அருளின்றி சாத்தியமில்லை. அட, இது கேட்பதற்கே மிக பிரம்மாண்டமா இருக்கு. அதாவது எனக்கும் என் வெளியே இருக்கிற இந்த மாபெரும் பிரபஞ்சத்துக்கும் இடையில எந்த வேறுபாடும் இல்ல. எல்லாவற்றையும் இயக்குவது அந்த ஒரு அசைவுதான். ஆமா, எல்லாமே ஒண்ணுதான். அதனால தானோ என்னவோ அடுத்த வரியிலேயே அருணலம் பரவுக அப்படின்னு ஒரு பெரும் பிரகடனத்தை செய்யுது அந்த மூலப்பிரதி. அந்த அருளின் நலம், அந்த இரக்கம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவ வேண்டும் என்று அறைகூவல் விடுக்குது. சரியா சொன்னீங்க. பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு ஏந்திரத்தனமான உயிரற்ற அமைப்பு கிடையாது. அது அருள் என்ற ஆழமான நன்மையான ஒரு சக்தியால் இயங்குது அப்படிங்கறத உணர்த்துவதுதான் அருளலம் பரவுக என்பதன் நோக்கம். இது மனிதனுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய விடுதலைன்னு சொல்லலாம். நிச்சயமா, இது ஒரு மிகப்பெரிய புரிதல். ஆனா ஒரு நிமிஷம், இங்க தான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு இடிக்குது. ஒரு மிகப்பெரிய தர்க்க ரீதியான கேள்வி என் மனசுல எழும்புது. என்ன கேள்வி அது? அருள் இல்லாம ஒரு அணு கூட அசையாதுன்னு சொல்லிட்டீங்க. எல்லாமே அந்த அருளால தான் நடக்குது. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அந்த அருளின் கட்டுப்பாட்டுல தான் இயங்குது. அப்படி என்றால் மனிதர்களாகிய நாம ஏன் கஷ்டப்படணும்? இது ரொம்ப இயற்கையான கேள்விதான். ஆமா, ஏன்னா அருளரின் எல்லாமாகுமீ துண்மை அப்படின்னு அந்த பிரதியிலேயே உறுதியா சொல்லப்பட்டிருக்கு. அருள் இருந்தால் எல்லாமே நடக்கும், இதுதான் சத்தியம். கரெக்ட், அது உண்மைதான். அப்படியென்றால் நான் ஏன் காலையில எழுந்து வேலைக்கு செல்லணும்? என் உறவுகளை மேம்படுத்த நானே மினக்கிடணும்? எல்லாமே அந்த அருளின்படி நடக்கும்போது நான் அமைதியா சும்மா இருந்து விடலாமே. என் வாழ்க்கையில நடப்பது எல்லாமே அதுவாகவே நடக்கப் போகுதுன்னு விட்டு விடலாமே. அதாவது விதிப்படி நடக்கும்னு சும்மா இருந்துடலாமேன்னு கேக்குறீங்க. ஆமா, ஆனா அப்படி சொல்லாம அடுத்த வரியிலே அருளுற முயல் அப்படின்னு ஒரு அழுத்தமான கட்டளை இடுது. நீ அந்த அருளை பெற முயற்சி செய் அப்படின்னு ஏன் வற்புறுத்தணும்? எல்லாம் தானாக நடக்கும்போது நான் ஏன் முயற்சி செய்யணும்? இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த முரண்பாட்டை நம்ம ரொம்ப அழகா அவிழ்க்கலாம். எல்லாம் அருளால் நடக்கும் என்பது முழுமையான உண்மை. ஆனா அந்த உண்மையை நாம தவறா புரிஞ்சுகிட்டு சோம்பேறிகளா மாறிவிடக்கூடாது. ஓ, சோம்பேறித்தனம் வந்துடக்கூடாதா? கண்டிப்பா. இது ஒரு சின்ன உதாரணம் மூலமா விளக்கலாம். வானத்திலிருந்து மழை பெய்வது இயற்கையின் செயல். அதை நீங்க கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் அருள். சரி, மழை பெய்யுது. ஆனா பெய்ற அந்த மழை நீரை நீங்க சேகரிக்கணும்னா உங்க கையில உள்ள பாத்திரத்தை நேராக பிடிச்சு ஏந்தணும் இல்லையா? பாத்திரத்தை தலைகளா கவிழ்த்து வச்சுக்கிட்டு எல்லாம் இயற்கையின் செயல், மழை பெய்தால் என் பாத்திரம் நிறையட்டும் அப்படின்னு நீங்க சும்மா உட்கார்ந்திருந்தா ஒரு சொட்டு நீர் கூட உங்க பாத்திரத்துல தங்காது. அடடா, ரொம்ப அருமையான உதாரணம் இது. ஆமா, மழை பெய்வது அருளின் செயல். ஆனா பாத்திரத்தை நேராக வைப்பது உங்கள் முயற்சி. அந்த முயற்சி இல்லைன்னா அருள் இருந்தாலும் அது உங்களுக்கு பயன்படாமல் போய்விடும். அருளை பெறுவதற்கான அந்த செயல்பாடுதான் மனிதனை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துது. இது ரொம்ப தெளிவா புரியுது. மழை பெய்வது உறுதி, ஆனா என் பாத்திரம் நேராக இருக்கிறதா அப்படிங்கறத நான் தான் உறுதி செய்யணும்.
அதாவது அந்த அருளை பெறுவதற்கான தகுதிய, ஒரு சரியான மனநிலைய நான் உருவாக்கணும். மிகச்சரி. ஆனா என்னுடைய அன்றாட வாழ்க்கையில அந்த முயற்சி எப்படி இருக்கும்? நான் கடுமையா போராடி ஒரு இலக்க அடைவது தான் முயற்சியா? அல்லது என் அகங்காரத்தை விட்டுட்டு அந்த அருளுக்கு என்னை திறந்து கொடுப்பது தான் முயற்சியா? நீங்க 2வதா சொன்னீங்க பாருங்க, அதுதான் சரியான முயற்சி. அகங்காரத்தோடு நான் இதை சாதிப்பேன் அப்படின்னு போராடுவது ஒரு விதமான முரட்டுத்தனமான முயற்சி. அது பல நேரங்கள்ல உங்கள விரக்தியில தான் கொண்டு போய் விடும். ஆமா, நிறைய பேரு அப்படி போராடி தான் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. கரெக்ட். ஆனா அருளுற முயல்க அப்படிங்கிறது உங்க மனசுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை, சுயநலத்தை அகற்றிவிட்டு ஒரு தெளிவான, திறந்த மனநிலையை உருவாக்குவதற்கான முயற்சி. அதாவது பாத்திரத்தில் இருக்கிற குப்பைகளை சுத்தம் பண்றது. இந்த முயற்சி நீங்க அந்த தகுதியை வளர்த்துக்கும் போது அந்த அருள் இயற்கையாகவே உங்களை நிரப்பும். உங்க செயல்கள் எல்லாமே எந்த ஒரு அழுத்தமும் இல்லாம மிக நேர்த்தியாகவும் அமைதியாகவும் நடக்கத் தொடங்கும். இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. நாம செய்ய வேண்டியது அந்த அருளுக்கு தடையாக இருக்கும் விஷயங்களை விளக்குவதுதான். ஆமா. சரி, நான் என் பாத்திரத்தை நேராக வைக்க தயாராகிட்டேன், முயற்சி செய்யவும் தயாராகிட்டேன். ஆனா இந்த உலகத்துல எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. இது பலருக்கும் இருக்கிற குழப்பம்தான். இன்னைக்கு நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் ஒவ்வொருத்தரும் இதுதான் சரியான வழி, இந்த சடங்குகளைச் செய், இந்த கோட்பாட்டை படி அப்படின்னு 1000 வழிகளை காட்டுறாங்க. தத்துவங்கள், மதங்கள், அறிவுபூர்வமான தேடல்கள்னு பல பாதைகள் இருக்கு. இதுல எதை தேர்ந்தெடுப்பது? அதுக்கு தான் இந்த தத்துவத்தின் இறுதி பகுதி ரொம்ப ஆழமான ஒரு விடைய கொடுக்குது. ஆமா, ஆனா அந்த மூலப்பிரதி பயன்படுத்துற வார்த்தைகள் மிகவும் கூர்மையானவை. அருநெறி ஒன்றே திருநெறி, மற்றெல்லாம் இருநெறி அப்படின்னு எந்தவித சமரசமும் இல்லாம திட்டவட்டமா கூறுது. ஆமா, ரொம்ப ஆணித்தரமான வரிகள் அது. அதாவது அருள்வழி ஒன்றே தெளிவான வழி, மற்ற வழிகள் எல்லாமே இருண்ட வழிகள். மற்ற எல்லாவற்றையும் இப்படி ஒரேடியே நிராகரிப்பது ஏன்? அறிவுபூர்வமான தேடல்களோ அல்லது வேறு வகையான பயிற்சிகளோ ஏன் இருளாக கருதப்படணும்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. மேலோட்டமா படிக்கும்போது இது மற்ற வழிகளை நிராகரிப்பது போலவோ அல்லது ஒருவிதமான தீவிரவாத பார்வை போலவோ தோன்றலாம். கண்டிப்பா அப்படி ஒரு எண்ணம் வரும். ஆனா மனித மனதோட உளவியலை நீங்க ஆழமா புரிஞ்சுகிட்டா இதோட உண்மை புரியும். இங்கே தெருள் அப்படிங்கிற வார்த்தைக்கு முழுமையான தெளிவு அப்படின்னு பொருள். இருள் அப்படின்னா அறியாமை, குழப்பம் அல்லது மாயை. ஓ, தெருள்னா தெளிவு. ஆமா, மனிதர்கள் அறிவின் மூலமாக தேடலாம், கடுமையான பயிற்சிகள் செய்யலாம், தர்க்க ரீதியாக விவாதிக்கலாம். ஆனா இவை எல்லாவற்றிலும் அருள், அதாவது சக உயிர்கள் மீதான இரக்கம், கருணை, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோடும் ஒன்றிப்போகும் அந்த அன்பு இல்லை என்றால் என்ன நடக்கும்? ஒருவேளை அவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கலாம், ஆனா அது ஒருவித அகங்காரத்தை உருவாக்குமோ? மிகச்சரியா பிடிச்சிங்க. கருணை இல்லாத அறிவு மனிதனுக்குள் மிகப்பெரிய அகங்காரத்தை, ஈகோவை வளர்த்துவிடும். எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மமத வரும். அது ரொம்ப ஆபத்தானது இல்லையா? ஆமா, அதே போல அருளில்லாத சடங்குகளோ பயிற்சிகளோ ஒரு மனிதனை இயந்திரத்தனமா மாற்றிவிடும். அது மற்றவர்களை தாழ்வாக பார்க்கத் தோண்டும். இறுதியில அது உங்களை உங்களிடமிருந்தும் இந்த உலகத்திலிருந்தும் பிரிச்சு ஒரு விதமான மனக்குழப்பத்துல தான், அதாவது இருள்ல தான் கொண்டு போய் சேர்க்கும். வாவ், எவ்வளோ பெரிய உண்மை இது! பதிவு செய்து இது யாரோ சொன்னதை கேட்டு எழுதினது இல்ல, எனக்கியம்பிய சிவமே என்று அந்த மேச்சிவத்தால் நேரடியாக உணர்த்தப்பட்ட பேருண்மை இது அப்படிங்கறது விளக்குது. ஓ, அதாவது உங்க அறிவோ உங்க பயிற்சிகளோ உங்களை சக மனிதர்களிடம் அன்பாகவோ இரக்கமாகவோ மாற்றவில்லை என்றால் நீங்க இன்னும் இருட்டுல தான் தட்டு தடுமாறிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். 100க்கு 100 உண்மை. இந்த உரையாடலின் தொடக்கத்துல நான் ஒரு மொபைல் போன் ஃபிளாஷ்லைட் ஒப்பிட்டு சொன்னேன் இல்லையா? அதற்கும் இந்த இறுதி வரைக்கும் ஒரு அழகான தொடர்பு இருப்பதை இப்போ என்னால் உணர முடியுது. என்ன தொடர்பு? நாம நம்கிட்ட உள்ள அந்த சிறிய ஒளிய, அதாவது அந்த விழிப்புணர்வை வெளியே தேட பயன்படுத்தினா அது குழப்பம், இருநெறி. ஆனா அதை உள்ளே திருப்பி எல்லாவற்றையும் இணைக்கும் அந்த அருளை புரிஞ்சுகிட்டு அனைத்தின் மீதும் இரக்கம் கொண்டால் அதுதான் தெளிவு, திருநெறி. ரொம்ப அருமையான சுருக்கம் இது. நீங்க சொன்னது போல இது மனித வாழ்வின் ஒரு முழுமையான வரைபடமாகவே இருக்கு. ஆமா, நேயர்களுக்காக நாம பயணித்த அந்த 4 படிகளை நான் சுருப்பமா சொல்ல விரும்புறேன். முதலாவதா, உலகத்தின் மீதான கவனத்தை திருப்பி உங்களுக்குள் இருக்கும் விழிப்புணர்வான அந்த உயிரொளியை கண்டுபிடிங்க. இரண்டாவதா, உங்களுக்குள் இருக்கும் அதே அசைவுதான், அதே அருள்தான் பிரபஞ்சத்தின் கோடியில் உள்ள ஒரு அணுவிலும் இருக்கு அப்படிங்கிற அந்த மாபெரும் இணைப்பை உணருங்க.
கரெக்ட். மூன்றாவதா, எல்லாமே அந்த அருளால தான் நடக்குது என்றாலும் அந்த அருளை உள்வாங்கிக் கொள்ளும் பக்குவத்தை அடைய இடைவிடாமல் முயற்சி செய்யுங்க. அதான் அந்த பாத்திரத்தை நேரா வைக்கிறது. ஆமா. இறுதியா, உங்க வாழ்க்கைக்கான பாதையா அறிவையோ அதிகாரத்தையோ மட்டும் தேர்ந்தெடுக்காமல் இரக்கமும் கருணையும் நிறைந்த அருள் வழியை மட்டுமே தேர்ந்தெடுங்க. ஏன்னா அது ஒன்றுதான் உங்களுக்கு முழுமையான தெளிவை தரும். இந்த தொகுப்பு மிக சிறப்பாக இருக்கு. இது தத்துவத்தை வெறும் சிந்தனையா மட்டும் நிறுத்தாம மனிதனோட அன்றாட வாழ்வியலோடு அவனோட ஒவ்வொரு அசைவோடும் இணைக்குது. கண்டிப்பா. மனித மனதின் இருளை விலக்கி படிப்படியா ஒளியை நோக்கி அழைச்சிட்டு போற இந்த வரிகள் எக்காலத்திற்கும் பொருந்துகின்ற ஒரு உளவியல் மற்றும் ஆன்மீக பொக்கிஷம்னு தான் சொல்லணும். உண்மையாகவே இது நம் சிந்தனையை விரிவடைய செய்யும் ஒரு அற்புதமான அலசல். ஆனா இந்த உரையாடலை அப்படியே முடிச்சு விட எனக்கு மனமில்ல. உங்ககிட்ட, அதாவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. நாம பார்த்தோம் அருள் இல்லாம ஒரு அணு கூட அசையாது அப்படின்னு. ஆனா அதே மூச்சுடன் நீ அந்த அருளை பெற முயற்சி செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஆழமா உங்க மனசுக்குள்ள சிந்திச்சு பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா. இந்த பிரபஞ்சத்துல ஒரு சின்னஞ்சிறிய அணுவே அவனது அருளால தான் அசையும் என்கிறபோது, அந்த அருளை பெற வேண்டும் என்று உங்க மனசுல இப்போ எழும் அந்த எண்ணமும், நான் என் பாத்திரத்தை நேராக வைக்க வேண்டும் அப்படின்னு நீங்க எடுக்கிற அந்த சிறிய முயற்சியும் கூட உண்மையிலே உங்களுடைய சுதந்திரமான தேர்வா? அடா. அதாவது உங்களை அறியாமலேயே அந்த அருளின் அசைவே உங்க மனசுக்குள் ஒரு முயற்சியைப் போல உருமாறி உங்களை செயல்பட வைக்குதா? உங்க முயற்சியும் கூட அவனது அருள்தானா? இது உண்மையிலே ஆழமான சிந்தனை. இந்த கேள்வியை உங்களுக்குள் இருக்கிற அந்த உயிரொளியின் வெளிச்சத்தில் தேடி பாருங்க. விடைகள் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தலாம். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம்.